வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 2 dimensional and random variables டாபிக்ல ப்ராப்ளம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் எந்தெல்லாம் யூனிக்கான ப்ராப்ளம்ஸ், எப்படி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வித்தியாசமாக கேட்பாங்க, எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதை தவிர வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இப்போ ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். If 2 dimensional random variables x and y have the joint PDF f of x, y equal to 2/3 x plus 2y, 0 less than or equal to x less than or equal to 1, 0 less than or equal to y less than or equal to 1, otherwise 0. Find marginal densities, conditional density of given x given y equal to y and p of x less than 1/2 given y equal to 1/2. இவ்வளோ தான் நம்மளுடைய கொஷினாக கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x, y equal to 2/3 x plus 2yன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட லிமிட்டு ஒய்யோட லிமிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா மார்ஜினல் டென்சிட்டி நம்ம பார்க்கணும். ஸோ மார்ஜினல் டென்சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது 2 dimensional இருக்கிறதுனால எக்ஸுக்கு தனியாக பார்க்கணும், ஒய்க்கு தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிஷனல் டென்சிட்டிஸ் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது தனியாக பார்த்துக்கலாம். அண்ட் மோரோவர் p of x less than 1/2 given y equal to 1/2. ஸோ இதுக்கான வேல்யூவை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் 3 டேர்மாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் கிவன் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாமா? ஸோ கிவன் f of x, y equal to 2/3 x plus 2y, 0 less than or equal to x less than or equal to 1, 0 less than or equal to y less than or equal to 1, otherwise 0. கொஷினை கரெக்டாக ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மார்ஜினல் டென்சிட்டி தான் பார்க்கணும். அண்டர் எக்ஸில் என்ன, அண்டர் ஒயில் என்னன்னு தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ மார்ஜினல் டென்சிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா fx of x இன்டகரல் f of x, y dy. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸுக்கு பார்க்கணும்னா அண்டர் ஒய்யை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகரல் ஒய்யோட லிமிட்டு இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸ் அண்ட் ஒய் போத் ஆர் ஹேவிங் சேம் லிமிட்ஸ். பட் நமக்கு ஒயில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம எப்பயுமே மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். So integral 0 to 1 function 2/3 x plus 2y into dy. So இதை ஒர்க் அவுட் பண்ண என்ன வந்திருக்கலாம், 2/3 integral 0 to 1 x plus 2y dy. அப்போ 2/3 with respect to y பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா xy plus 2 y இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y square by 2. The limits are 0 to 1. அப்போ 2/3 அப்பர் லிமிட் வேல்யூ போட்டிங்கன்னா 1, இங்கே எடுத்திங்கன்னா 1 square, அப்போ by 2 மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூ 0 எடுத்தாச்சு. அப்போ இது என்ன இருக்கலாம், எக்ஸ் 2 கேன்சல் ஆயிரும் 1, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 0. fx of x equal to 2/3 x plus 1, 0 less than or equal to x less than or equal to 1. அடுத்து மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y, fy of y equal to integral 0 to 1 f of x, y dx. அண்டர் எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் y கேட்டாங்கன்னா எக்ஸை பொறுத்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் 0 to 1 2/3 x plus 2y dx. இன்டகிரல் 2/3 வெளியில் எடுத்துருங்க. இன்டகிரல் 0 to 1 x plus 2y dx. இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்கிறப்ப எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் பை 2. இது எக்ஸாக இருந்தால் பவரில் 1 இருக்கிறதுனா அப்போ x பவர் 1 + 1/1 + 1, அதான் x ஸ்கொயர் பை 2. இங்கே எக்ஸே இல்லைன்னா நம்ம டேர்ம் 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 1 நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ், அப்போ 2xy. The limits are 0 to 1. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2/3 1 square by 2 plus 2 எக்ஸை பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ணோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 2y. லோயர் லிமிட் எடுக்கும்போது மைனஸ் 0 square by 2 0, 2 into 0 into y it is also 0. ஸோ 0 ஆயிடும். இப்போ 2/3 1/2 plus 2y ஆன்சர் வந்திருக்கு. 2/3 1 plus LCM எடுத்து ஒரே பார்ட்டாக மாற்றிக்கோங்க. 1 plus 4y/2, that is 2 கேன்சல் பண்ணிடுங்க. 1/3 1 plus 4y, 0 less than or equal to y less than or equal to 1. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேரியபிள் ஒய் வரக்கூடாது. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய்னா ஒய் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதுக்கு கான்ட்ரவர்சியாக நம்ம இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் இதே மாதிரி எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு மார்ஜினல் டென்சிட்டிஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. நம்ம எக்ஸ் தனியாக ஒய் தனியாக தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு கேட்டிருந்தது கண்டிஷனல் டென்சிட்டிஸ் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், that is x given y. இதை தான் இப்படி ப்ரொனவுன்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ x given y இருந்ததுன்னா f of x given y இருக்கிற ஃபார்முலா
f of x comma y divided by f of y. So f of x comma y ஓட வேல்யூ 2/3 x plus 2y divided by f of y. f of y னா என்னது? இப்போ பார்த்தோம்ல marginal distribution of y வேல்யூ, இந்த வேல்யூவை நீங்க எடுத்துக்கணும். x given y இருந்தா x comma y divided by f of y. So f of x comma y பதிலா இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க divided by f of y. 1/3 1 plus 4y. 3 cancel பண்ணிடலாம். So 2 into x plus 2y divided by 1 plus 4y. அவ்வளோதான். இதுக்கடுத்து இது ரெடியூஸ் பண்ண முடிஞ்சால் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இருக்கட்டும். அண்ட் நமக்கு அடுத்த சப்டிவிஷனில் இதே கண்டிஷனில் ஒய்யோட வேல்யூ 1/2க்குன்னு ஒரு வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது இந்த ஸ்டெப்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 2 into x plus ஒய்க்கு பதிலாக மட்டும் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 1/2 plus 1 plus 4 into 1/2. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆனால் ப்ளஸ் 1. அப்போ 2 of x plus 1 by 2னா 2 plus 1 3. ஸோ இது இப்போ அடுத்த சப்டிவிஷனுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ அதை கண்டினியூவாகவே கன்வெர்ட் பண்ணிடலாங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கோம். அடுத்து டு ஃபைண்ட் p of x less than 1/2 given y equivalent to 1. ஸோ p of x less than 1/2 given y equivalent to 1/2 இருந்தால் integral 0 to 1/2 f of x given y equivalent to 1/2 dx. x less than y ஓட வேல்யூக்கு எனக்கு இது அப்படிங்கிறப்ப நம்ம இதே மாதிரி தான் எழுதணும். ஸோ தட்ஸ் மீன்ஸ் அதுதான் செகண்ட் சப்டிவிஷனை நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ண வேல்யூ. இன்டகரல் நமக்கு லிமிட் என்னது? லெஸ் தேன் 1/2 அப்படிங்கிறப்ப 0 to 1/2 தான் நம்ம எடுக்க முடியும். 2 ஆஃப் 1/2 விட கீழே அப்படிங்கிறப்ப 1/2 தான் மேக்ஸிமம் வேல்யூ. லெஸ் தேன் வேல்யூ நம்ம 0 தான் கன்வெர்ட் பண்ண முடியும். 2 of x plus 1/3 into dx. 2/3 integral 0 to 1/2 x plus 1 dx. இப்போ இதை with respect to x பொறுத்து integrate பண்ணலாம். That is 2/3 x square by 2 plus x. The limits are 0 to 1/2. Upper limit minus lower limit. 2/3 1/2 whole square by 2 plus 1/2 minus 0. So 1/4 by 2 plus 1/2. 2/3 இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 1/8 plus 1/2. இதை எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான சின்ன சின்ன வேல்யூஸ் தான். ஸோ டேரெக்டாகவே எல்சிஎம் எடுத்திங்கன்னா மல்டிபிள்ஸில் இருக்கிறதுனால 8 எடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது டினாமினேட்டர் 8 சேமாக இருக்குது. ஸோ 1 இங்கே 2 நம்ம 8ஆக மாத்திரம்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4. அப்போ 4 plus 1 5/8. இதை எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ என்ன வந்துருக்கலாம், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2s are 2 4. ஓகே, இப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா 5/12. So this is our required final answer of p of x less than or equal to 1/2 given y equal to 1/2 ஓட வேல்யூ 5/12. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான். இப்போ இந்த ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கொஷினை 2 தடவை ரீட் பண்ணுங்கள். நமக்கு மார்ஜினல் டென்சிட்டி எல்லா கால்குலேஷனுமே நம்ம ஓரளவு இப்போ ப்ரிப்பரேஷனில் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ 3rd யூனிட்டை பொறுத்தவரை மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேல்குலேஷன் தான் மெயின். ஸோ இதை பொறுத்து தான் நம்ம இதுக்கடுத்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆகட்டும் எல்லா டாப்பிக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த கான்செப்டை என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். மார்ஜினல் டென்சிட்டிஸ் கேட்டிருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆல்ரெடி தெரியும். இவங்க எக்ஸ் கிவன் ஒய் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். அண்ட் ஒய்யோட வேல்யூ 1/2 இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பார்த்தா போதும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நோட்ஸ் எழுதுங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.